காலை வணக்கம். நலமறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் மூலிகை வேளாண் ஆராய்ச்சியாளர் சாலை மருதமலை முருகன் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆமணக்கு. உலகம் பூரா இதனுடைய மூலிகை அறிவியல் பெயர் ரிசினஸ் கம்யூனிஸ். இதில் ரிசினின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அந்த வேதிப்பொருள் உலக அளவில் அந்த வேதிப்பொருளை எப்படி அந்த நச்சை நீக்குவது அப்படின்றதுக்கு குழம்பிக் கொண்டிருக்கும் வேளையில் நம்ம தமிழ்நாட்டில் ஆமணக்கு அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய ஒரு அடிப்படையான உணவுப் பொருளாக இருக்குது காலம் தொட்டு. இந்த ஆமணக்கில் 16 வகைகள் இருக்குது. அதில் செவ்வாமணக்கு, காட்டாமணக்கு, பேராமணக்கு, ஆமணக்கு, இது போல் பல்வேறு வகையான வகைகள் இருக்குது. இந்த தாவரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலைகள் ஒரு கைகளை நீட்டியது போல் இருக்கும். இதனுடைய தண்டு பகுதிகள் எல்லாம் ஒரு சாம்பல் வண்ணமாக, முதிர்ந்தது சாம்பல் வண்ணமாக இருக்கும். இதனுடைய காய்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ள 3 to 4 வரையிலான விதைகள், மேலே ஒரு சிறு சிறு முள்ளாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆமணக்கில் நம்மளுடைய மருத்துவ குணங்கள் அளவிடற்கரிய மருத்துவ குணம். அதனால தான் அமெரிக்காவில் FDA அப்படின்ற நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆமணக்கை ஒரு அற்புதமான உணவுப் பொருள்ன்றது அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த ஆமணக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுது, இதனுடைய உபயோகம் அளவிடற்கரிய உபயோகம். ஏன்னா ஊரில் சொல்லுவாங்க, நீ என்ன ஒரு பெரிய விளக்கெண்ணெய் அப்படின்வாங்க. ஏன்னா இந்த விளக்கெண்ணெய் அப்படின்றதுக்கே இது குழந்தை பிறப்பிலிருந்து கடைசி வரை மனிதனுக்கு ஏறத்தாழ ஒரு 400 வகையான மருந்து தயாரிப்புகளில் பயன்படுது. சித்த மருத்துவத்தில், தமிழ் மருத்துவத்தில் ஆமணக்கை நம்ம சொல்லுவாங்க, ஆமணக்கு தாய் போலான ஒரு மூலிகை. இந்த ஆமணத்தில் இருக்கக்கூடிய தைலம் எல்லாமே அற்புதமானது. அப்போ அந்த உலகம் பூரா ஆச்சரியப்படக்கூடிய ரிசினின் அப்படின்ற ஒரு நச்சு வேதியை எப்படி நீங்கள் சமப்படுத்துறீங்கன்னு ஒரு ஆராய்ச்சியாளர் மீட்டிங்கில் கேட்டாங்க. நம்ம ஊரில் முத்து ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஆமணக்குடைய விதைகளை எடுத்து போட்டு நீர் ஊற்றி அதை முத்தாக எடுக்கும்போது கடைசியில் ஒரு முருங்கை இலை போட்டு அதனுடைய இதை முறிச்சிருவாங்க. அற்புதமான ஒரு பாரம்பரியமான மரபை கொண்ட இந்த ஆமணக்கு எண்ணெய், ஆமணக்கு இலை எல்லாவோட தயாரிப்புகளில் நமக்கு பல்வேறு விதமான மருத்துவ பலன் இருக்குது. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த சிறுநீரக கல்லடைப்பு அப்படின்னு சொல்லி இப்போ மார்க்கெட்டிங் போகிறாங்க. எல்லா இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த சிறுநீரக பாதிப்பு பிரச்சனையில் கல்லடைப்பு அப்படின்றது, கல்லடைப்பு வலின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி இந்த கல்லடைப்போடைய வலியை எளிமையாக சரி செய்யக்கூடிய ஆமணக்கு விதைகள்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒத்தடத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒட்டடம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சித்தர்கள் மருந்துகளை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 வகையான மருந்து பிரயோகம் அப்படின்றத பிரிக்கிறாங்க. இந்த 64ல் 32 அகமருந்து, 32 புறமருந்து. அகமருந்து அப்படின்னா இன்டர்னலாக நம்ம உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்துகள். புறமருந்து அப்படின்னா நம்ம வெளியே தோலில் வெளி மூலமாக ஒட்டடம், வர்மம், தொக்கணம் இந்த மாதிரி வெளியே பிரயோகம் பண்ணக்கூடிய விஷயங்கள் 32. அதில் ஒட்டடம் ஒன்றா இருக்குது. இப்போ நம்ம எதை வச்சு ஒட்டடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆமணக்கு விதை ஒட்டடம் பார்க்க போகிறோம். சித்தர்கள் ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு ஒட்டடமும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோய்க்கு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கோதுமை தவிடு ஒட்டடம் காச நோய்க்கு, சளி, ஷயம் வர்றதுக்கு சொல்கிறாங்க, இருமல் இதுக்கு. இந்த கோதுமை தவிட முதுகில் ஒட்டடம் கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இன்னொரு வேறு நிறைய விதமான ஒட்டடங்கள், இப்போ நிறைய இலைகளை வதக்கி பண்ணுற ஒட்டடம் மூட்டு வலிகளுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு விதமான ஒட்டடமும் ஒவ்வொரு நோய்க்கு சிறப்பாக சொல்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த மூலிகையோட பண்பு அந்த ஒட்டடத்தில் இறங்குறது மட்டும் இல்லை, அதோட டெம்பரேச்சர், அதோடைய தட்பவெப்பம் எவ்வளோ தூரம் இருக்குது, அந்த நோய்க்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத அப்போவே ஆய்வு பண்ணி இதை அழகாக சொல்கிறாங்க. இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒட்டடம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக முதுகு வலிக்கும் கல்லடைப்புக்கும். கல்லடைப்பு வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசவ வலியை விட பல மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய வலி இந்த கல்லடைப்பு வலி. இதுக்கும் அடிமுதுகில் ஏற்படுற வலிக்குமான ஒரு ஒட்டடம் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஆமணக்கு விதையில் தான் இந்த ஒட்டடம் பண்ண போகிறோம். இந்த ஆமணக்கு காய்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம சிறுநீரகத்தில் கற்கள் போலவே இந்த அமைப்பு இருக்குது. சிறுநீரகத்தில் உருவாகிற கற்கள் போன்ற, முள் உடைய கற்கள் போன்ற இந்த அமைப்பு இருக்குது. இதற்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா
இந்த விதை, இதை நீங்கள் பிச்சு பார்க்குறீங்க. ஆமணக்கு காய் வந்து நல்ல முதிர்ந்த காய் எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஒரு நல்ல முதிர்ந்த ஆமணக்கு காய் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த விதைகள் இருக்கும். இந்த முதிர்ந்த காய்க்குள்ள இதோ இந்த விதையோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விதைகள் இருக்கும். இப்போ இந்த மாதிரி விதைகளை வந்து நம்ம மொத்தமாக கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஆமணக்கு விதைகள் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஆமணக்கு விதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே ஆமணக்கு எண்ணெய், இந்த ஆமணக்கு எண்ணெய்ன்ற இந்த விளக்கெண்ணெயில் வந்து இந்த ஆமணக்கு விதைகளை வறுக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆமணக்கு எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெயை வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு ஊற்றினா போதும். இந்த ஆமணக்கு எண்ணெய் பார்த்தீங்கன்னா தாயை விட சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து இறுதி நாள் வரை முழுமையாக இந்த ஆமணக்கு எண்ணெய் வந்து நம்ம பாரம்பரியமாக தமிழர்கள் வந்து நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது தாய் கர்ப்பமாக இருக்கும்போதே பாவன பஞ்சாங்குல தைலம் அப்படின்ற ஒரு தைலம் தயாரிக்கிறோம். அதில் வந்து இந்த ஆமணக்கு எண்ணெய் தான் பெரிய ஒரு கான்ஸ்டுவெண்ட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எண்ணெய் காய முன்னாடியே ஆமணக்கு விதைகளை அதில் போட்டுறோம். ஏன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னா புகைய ஆரம்பிச்சிடும். இதை வந்து இரும்பு சட்டியில், இரும்பு வாணலியில் வறுத்துக்கலாம். கருவுற்ற தாய்மார்களுக்கு இந்த ஆமணக்கு சேர்ந்த எண்ணெய் வந்து நல்ல உடல் குளிர்ச்சியை கொடுத்து குழந்தை வளர்ச்சிக்கும் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் உதவி பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே முன்னாடி வந்து நம்மகிட்ட ஒரு பழக்கம் இருந்தது, கண்ணுக்கு விளக்கெண்ணெய் விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தையோட கண்களில் கண் பார்வை தெளிவுக்காக குழந்தை பிறந்து முதல் 2-3 நாட்கள் வந்து குழந்தையோட கண்களில் வந்து இந்த விளக்கெண்ணெய் வந்து விடுற பழக்கம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாலூட்டும் தாய்மார்கள் வந்து மார்பகத்தில் வர வலி, கட்டி இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த ஆமணக்கு இலையை வதக்கி ஒட்டடம் கட்டலாம். பால் சுரப்பு அதிகமாகிறதுக்கு ஆமணக்கு இலையை வதக்கி ஒட்டடம் கொடுக்கலாம். அது போக பாலூட்டும் தாய்மார்களுக்கு முளைப்புண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புண் வந்து ஆறுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கெண்ணெய் வந்து அப்ளை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த விளக்கெண்ணெய் வந்து உள்ளே சாப்பிட்டாங்கனாலும் உள்ளே போச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஆமணக்கு விதைகளை விளக்கெண்ணெயில் நல்லா வதக்குறோம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் ஏற்படுற வலி, இதற்கு என்னென்னவோ நம்ம மருத்துவ முறைகள் இருக்குது. ரொம்ப எளிமையான மருத்துவ முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆமணக்கு எண்ணெய், இந்த விளக்கெண்ணெயை தொப்புள் மற்றும் அடிவயிறில் பூசிக்கிறது. இதை அப்ளை பண்ணும்போது சரியாக 10 நிமிடத்தில் இந்த வலி குறைய ஆரம்பிக்கிறத வந்து நம்ம அனுபவபூர்வமாக உணரலாம். இப்போது இந்த ஆமணக்கு விதைகளை வந்து நல்லா வறுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த விதைகளோட தோலை உரிச்சிட்டு இந்த விதையை வந்து நல்லா விழுது மாதிரி அரைச்சி புண்கள், புரை, கட்டி இதுக்கு எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஒற்றடமும் கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த ஆமணக்கு விதை வந்து மெதுவாக வறுபட தொடங்குது. முன்னர் வந்து நம்ம தமிழர் பண்பாட்டில் வந்து அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்தினது வந்து நல்லெண்ணெயும் விளக்கெண்ணெயும் தான். மற்ற எண்ணெய்கள் பயன்பாடு எல்லாமே இப்போது வந்தது தான். இப்போ இந்த விதைகள் வந்து நல்லா வதங்க தொடங்கிடுச்சு. இந்த விதைகளை வந்து நல்லா வறுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்ல இந்த விதைகள் சூடாக இருக்கும் போதே நாம் இதை வந்து கிளி கட்டி ஒட்டடம் கொடுக்குறோம். நம்ம வந்து இப்போ என்ன நினச்சிட்ருக்கோம், கிளி அப்படின்றது ஒட்டடம், பஞ்சகர்ம சிகிச்சை எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குரியதில்லை, கேரளாவுக்குள்ள வைத்தியம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த கிளின்ற சொல்லே பார்த்தீங்கன்னா முழுமையான அழகான ஒரு தமிழ் சொல். இதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டி ஒட்டடம் கொடுக்கறதுக்கு இதை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஆமணக்கு விதை வந்து நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்துக்கிறோம். இப்போ ஆமணக்கு விதையிலேருந்து ஒரு விதமான மனம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. ஆமணக்கு எண்ணெயிலேருந்து லேசாக புகை வர தொடங்குது.
இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல ஒரு முடிச்சு கிளி கட்ட போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு காடா துணி எடுத்துக்கிறோம். இந்த காடா துணின்றது வந்து நல்ல முரட்டுத்தனமாக இருக்கும். இந்த துணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு தட்டு மேலே இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த சூடாக இருக்க வறுத்த ஆமணக்கு விதைகளை இதில் இந்த துணியில் ஃபுல்லாக போட்டுரும். எண்ணெய் எடுக்க வேண்டாம், விதைகளை மட்டும் போட்டால் போதும். ஆமணக்கு விதை வந்து எல்லா மருந்து கடைகள்லையும் சாதாரணமாக கிடைக்கக்கூடியது. நம்ம மருந்து கடைகளில் கேட்டு ஆமணக்கு விதை நம்ம வாங்கிக்கலாம். இப்போது இந்த எண்ணெய் இதில் கொஞ்சம் மீதம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 மூளைகளையும் சேர்த்துக்கிறோம்னா, இந்த 4 மூளைகளையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்க மூளைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இதே மாதிரி அதே காடா துணியில் ஒரு சின்ன ஒரு இது எடுத்துருக்கோம். இதை நல்லா கட்டிடுறோம். சூடாக இருக்குது இந்த எண்ணெய், அதனால் கவனமாக கட்டணும். இதை கட்டி முடிச்சு போட்டுரும். முடிச்சு போட்டுட்டு அடுத்ததா இந்த ஒரே ஒரு நுனியை மட்டும் எடுத்துட்டு நல்லா உள்ளே இழுத்துட்டு மீதி எல்லா பகுதிகளையும் நல்லா சுருட்டி, இந்த ஒரு நுனியை வச்சு மீதி பகுதிகளை சுருட்டி கவர் பண்ணிவிட்டு இந்த நுனியை அப்படியே மடக்கிடுறோம். இதான் கிளி கட்டும் முறை. இந்த நுனியை மடக்கி இந்த பெரிய பகுதியை வச்சு இந்த நுனியை நல்லா சுற்றி கட்டிட்டு இப்போது நம்ம ஆமணக்கு கிளி தயாராகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சூடான எண்ணெயை எடுத்துட்டு இந்த எண்ணெயில் வச்சு நம்ம எந்த பகுதியில் ஒட்டடம் கொடுக்கணுமோ, இப்போ இடுப்பு பகுதி, இது வந்து ஒட்டடம் எதுக்கான ஒட்டடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லடைப்பு, லோ பேக் பெயின் சொல்லுவாங்க, இடுப்பு வலி, இல்லை மாதவிடாய் சமயத்தில் வர அடி வயிற்றில் வர வலி, இது எல்லாத்துக்கும், மாதவிடாய் சமயத்தில் வர முதுகு வலி, அடிமுதுகு வலி, இது எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒட்டடம். இந்த எண்ணெயில் வந்து இதை அப்படியே ஒற்றி எடுக்கிறோம். இந்த எண்ணெயில் சூடான எண்ணெய் இதில் ஒற்றி எடுத்து நம்ம முதல்ல கையில் சூடு பொறுக்குதான்னு பார்த்துட்டு, சூடு அதிகமாக இருக்குது, உள்ளங்கையில் வச்சு சூடு பொறுக்குதான்னு பாருங்கள். பார்த்துட்டு நம்ம எந்த பகுதியில் ஒட்டடம் கொடுக்கணுமோ அந்த பகுதியில் ஒட்டடம் கொடுக்குறோம். இப்போ சூடு அதிகமாக இருக்குது, சூடு கொஞ்சம் ஆறணும். இப்போது இந்த இதை வந்து அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு அப்பப்போ ஆன் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயை மட்டும் சூடு பண்ணிவிட்டு இந்த சூடான எண்ணெயில் இதை தொட்டு தொட்டு இந்த மாதிரி ஒட்டடம் கொடுக்க போகிறோம். கல்லடைப்பில் ஏற்படுற வலி மட்டும் இல்லை, அடிமுதுகு வலி வந்து உடனடியாக பேக் பெயின் சரி பண்ணுறதுக்குரிய அருமையான ஒட்டடம் இது. பர்டிகுலராக மாதவிடாய் சமயத்தில் ஏற்படுற இந்த இடுப்பு வலி இந்த ஒட்டடத்தின் மூலமாக சரியாகும். இது மட்டும் இல்லை, சின்ன சின்ன கணுக்களில் வர வலி, மூட்டு வலி, அதுக்கும் இந்த ஒட்டடத்தை வந்து அருமையாக பயன்படுத்தலாம். இன்றைக்கி நம்ம ஆமணக்கு விதையில் அடிமுதுகு வலி, மாதவிடாய் சமயத்தில் வர்ற வலி, கல்லடைப்பு வலியை சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஒட்டடம் பற்றி பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு மருத்துவ குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.